வந்து ஈஸ்ட்ல தான் கழிச்சு இருக்குது. அதுவும் அக்கறை பற்றி எனக்கு மிக்க விருப்பம். அன்பாக பழகக்கூடியவர்கள், பண்பானவர்கள். அது வந்து உண்மையில் எனக்கு மிகவும் பிடிக்கும் அக்கறை பத்தின்னு சொன்னார். அதை சொல்லி சில விஷயங்களை நான் டச் பண்ண போறேன். ஆரோக்கியமே நல்வாழ்வு, ஆரோக்கியமே நல்வாழ்வு. என்ன சொன்னா, பெரிய பெரிய இந்த சக்சஸ் ஆன ஆக்கள், பெரிய சக்சஸ் சொன்னாக்கள் கடைசி டைம் அவங்களோட ஃபைனல் டைம்ல, கடைசி மரண தருவாயில கவலைப்பட்டிருக்காங்க அநேகமான ஆக்கள். ஏன்னு சொன்னா, அவங்க தவறவிட்ட உண்டு ஆரோக்கியத்தை. ஏன்னா அவங்க எல்லாத்திலையும் கவனம் செலுத்தினாங்க, ஆனால் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த இல்லை. அதனால அவங்க மிச்சம் கவலைப்பட்டிருக்காங்க. அதனால நான் எல்லாரும் பொதுவா சொல்றேன், இந்த சபை சின்னதா இருந்தாலும் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போகும். அதான் நான் எதிர்பார்க்கிறது. அதான் நான் இதை சொல்றேன். என்னன்னு சொன்னா, ஆரோக்கியத்துக்கு மிக முக்கிய ஒரு பங்களிப்பை நாங்க செலுத்த வேண்டியதா இருக்கிறது. அதுல வந்து ஆரோக்கியமான உணவு. எங்கட உணவு பழக்க வழக்கம் எப்படின்னு சொன்னா, மாப்பொருள் தான் கூட, ரைஸ் தான் கூட சாப்பிடுவோம். அப்படி இல்ல, அதுல வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடணும். அடுத்தது புரத உணவு அதிகமாகணும். அதை சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒவ்வொருத்தரும் பழக்க வேண்டிய கட்டாயமா இருக்குது. ஏன்னு சொன்னா, நான் இதை ஏன்னு சொன்னா சும்மா சொல்லல. நான் ஆரம்பத்துல முந்தி, அதாவது பிரெக்னன்சி டைம்ல வர பேபி சுகர்னு சொல்லுவோம், அதை நாங்க பாக்குற எப்படின்னு சொன்னா ஒரு 30 வயசு அப்படின்னாக்க தான் வரும். ஆனா இப்ப என்னன்னு சொன்னா 20 இயர்ஸ்ல 20 வயசுல பேபி சுகர் வர நிலைமை இருக்குது. அப்ப இது மிக முக்கியம். அடுத்தது வந்து இந்த நீரிழிவு நோய் என்பது மிகவும் ஒரு, இது வந்து சைலண்ட் கில்லர், அதாவது படிப்படியாக கொல்லக்கூடியது. என்ன சொன்னா, நீரிழிவு வந்தால் அது வந்து உண்மையில கண்ணை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், முழு உடம்பை பாதிக்கும். அதனால இது ஆக முக்கியம். நம்ம நீரிழிவு, இந்த ஆரோக்கியமான வாழ்வு, அதாவது உடற்பயிற்சி, தேவையான உடற்பயிற்சி, அதே நேரம் ஆரோக்கியமான உணவு ஆக முக்கியம் என்று சொல்லி நாங்க என்ன சொல்லணும், சில விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நாம குர்ஆனோட கூடுதலா டச் ஆக வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. உதாரணமாக நீங்க பார்த்தா தெரியும், குர்ஆன்ல வர சூரா ஹஸ்ர், அதுல முக்கியத்துவமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து உண்மையில மெமரி பவருக்கும் இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனத்துக்கும் நல்ல ஒரு சூறா. நான் அதுக்குண்டு ஓதுற இல்ல, ஏன்னா அதை விட மேல பலன்களும் இருக்கு. அதுல இன்மை மறுமையிட பாதுகாப்பு, மலக்குகளோட துவா, மற்றது தீயவர்கள், பகைவர்கள் அவங்கள்ட்ட பாதுகாப்பு, அப்படி எத்தனையோ பலன்கள் இருக்கு. அப்ப நாம அந்த சூரா ஹஸ்ர் வந்து நாம எல்லாரும் நிச்சயமா தொடர்ந்து ஓதி வருவோம்னு சொன்னா, எங்க மெமரி பவருக்கும் அடுத்தது புத்திசாலத்து, அதை படிக்கிறவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு வசனத்தை, எனக்கு மிகவும் பிடிச்ச வசனம், அதை நான் ஓதி காட்ட வேண்டி விரும்புறேன். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னஹ் அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். இந்த வசனம் என்னன்னு சொன்னா, நரவாதிகளும் சொர்க்கவாதிகளும் சமமாகுவார்களா? நிச்சயமாக சொர்க்கவாதிகள் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்ற வசனம். அப்ப எனக்கு இது மிகவும் பிடிச்ச வசனம். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னஹ் அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். நான் யோசிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க தமிழ் படிக்கிறோம், ஸ்கூல் எங்கட கரிக்குலத்துல தமிழ் வருது, சிங்கள மீடியத்தை படிக்கிறோம். ஏன் அரபிக் லாங்குவேஜ் வரல? எவ்வளவு அழகான ஒரு லாங்குவேஜ். என்ன கவலையாச்சு, நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன் அரபிக் லாங்குவேஜ் சேர்க்கல? நிச்சயமா இது உண்மையில எங்கட சிலபஸ்ல இன்க்ளூட். நாங்க இங்கிலீஷ் ஆரம்பத்திலிருந்தே கிரேட் 1ல இருந்து இங்கிலீஷ படிக்கிற மாதிரி, சிங்களத்தை படிக்கிற மாதிரி, தமிழ படிக்கிற மாதிரி அரபிக் லாங்குவேஜ் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு வசனத்தை சொல்றேன், சூரா சஜ்தாவுல, தும்ம சவ்வாஹு வனஃபஹ ஃபீஹி மிர் ரூஹி வஜஅல லகுமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபிதா கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹ் சொல்றான் எங்களை பார்த்து, எங்களுக்கு ரூஹ தந்தோம், உங்களுக்கு நாங்கள் நல்ல கண் பார்வையை தந்தோம், செவிப்புலனை தந்தோம், ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துவதில் மிகவும் என்ன சொல்றது, வீக்கான, குறைவாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு உண்மையிலே நாங்க மற்ற எங்களை விட மேலாக்களை பார்க்காம, எங்களை விட கீழுள்ளவங்களை பார்த்து நாங்க நன்றி, இன்னும் அல்லாவோட நெருங்கக்கூடியவர்களா மாறணும், அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா மாறணும் அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தொழுகையை விட்டுறாதீங்க. தொழுகையை விட்டுறவே கூடாது. ஏன்னு சொன்னா, தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை. அது பெர்ஃபெக்ட், அதுல எந்த சந்தேகம் இல்லை. எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு தொழுகை விட்டுறாதுங்க.
அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு நாம நிச்சயமாக நாம் தெரியும், நாங்க வளமையா கேட்கிற துவா உண்டு, ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஈரா அப்படின்னு கேட்போம். யாரா என்ற பெற்றோர்களை அவங்க எங்களை சின்ன வயதில் எப்படி அதாவது பரிமாறிச்சாங்களோ எங்களை, அதே மாதிரி நீ அவங்கள பார்த்து கொள்ளுன்னு சொல்லி துவா கேட்கிறோம். அப்ப எங்களுக்கு இப்ப சந்தர்ப்பம் இருக்குது, எங்களோட பெற்றோர்களுக்கு நாங்க என்ன செய்யணும், ஒரு நாளும் ஒரு கோவ பார்வையோடையோ அப்படி பார்க்காம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி பெற்றோர்களுக்கு நல்ல மரியாதை செய்ய வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்றேன். அவங்கள பார்க்கக்குள்ள ஒரு மிச்சம் ஒரு இரக்கமா பார்க்கணும். உண்மையிலே எங்களை அந்த இரக்கம் உள்ளத்திலிருந்து வரணும். பெற்றோர்கள் நாங்க பார்க்கறது அடி மனசிலிருந்து வரணும் என்று சொல்லி உங்களோட நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய நிறுவனத்திற்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.